ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குரிஞ்சிக்காதம்பம். நாம் இன்றைக்கி காய்கறி வெண்பொங்கல் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வெண்பொங்கலே ஒரு சுவையான சத்தான காலை உணவு. அப்படி இருக்கும் பொழுது அது கூட காய்கறிகள் சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் சத்தும் சுவையும் அதிகமாக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் அரிசி, பச்சரிசி அப்படின்னா அதுக்கு 1/4 கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்துகிட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி அதாவது ஒரு வாசம் வரும் பாசிப்பருப்புலேருந்து. இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது ஒரு குழகுழப்பு தன்மை இருக்காது, அதுக்காக இப்படி பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா கழுவிட்டு அரிசியோடு சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. 1 கப் அளவு தண்ணீர் சேர்த்து ஊற வைக்கிறோம் அப்படின்னா அந்த ஊற வச்ச தண்ணியும் சேர்த்துட்டு 1 டம்ளர் பால் சேர்த்துக்கிறேன். ஸோ 1 கப் தண்ணி ஏற்கனவே சேர்த்துருக்கோம், இப்போ 1 கப் அளவு பால் சேர்த்துருக்கோம். அது கூட 3 கப் அளவு மறுபடியும் தண்ணி சேர்த்துக்கிறோம். மொத்தமாக தண்ணீருடைய அளவு 5 கப் இருக்கணும். பால் ஆப்ஷனல் தான், வேண்டாட்டி நீங்கள் தண்ணியே 5 கப் சேர்த்துக்கலாம். 1/4 கப்புக்கு 5 கப் சேர்த்துருக்கோம். 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகு, உப்பு தேவையான அளவு, இதுக்கு 1 டீஸ்பூன் அளவு கரெக்டாக இருக்கும். துருவிய இஞ்சி 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 சிட்டிகை. மஞ்சள் தூள் ஆப்ஷனல் தான், வேணுன்னா சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன். காய்கறிகள் கேரட், பீன்ஸ், பட்டாணி இதெல்லாம் சேர்த்து 1 கப் வர அளவுக்கு நம்ம சேர்த்துக்க போகிறோம். பீன்ஸையும் கேரட்டையும் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. எது அதிகமாக வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு மூடி போட்டு குக்கரில் விசில் வந்ததுக்கப்புறமா சிம்மில் 15 நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக பொங்கல் தயாராகிடும். பாருங்கள், பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. சில அரிசிகளுக்கு தகுந்த மாதிரி பொங்கல் குலைவாக இல்லாமல் கெட்டியாகிடுச்சு அப்படின்னா நீங்கள் சுடுதண்ணி 1 டம்ளர் சேர்த்துக்கலாம். இப்போது நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சூடு பண்ணிவிட்டு அதில் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். ஒரு 10லேருந்து 12 முந்திரி பருப்பு உடச்சி சேர்த்துக்கோங்க. முந்திரி செவந்ததுக்கப்புறமா ஒன்று நீங்கள் பொங்கலுக்குள்ளே கொட்டிடலாம், அல்லது பொங்கல் எடுத்து இந்த முந்திரிக்குள்ளே போட்டு நம்ம ஒரு பிரட்டி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி பண்ணால் கடையில் இருக்கிற டெக்ஸ்சர் நமக்கு கிடைக்கும். அதனால தான். இல்லை உங்களுக்கு இது செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா முந்திரியை நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம். நெய்யினுடைய அளவு உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கோங்க. நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு குறைவாக வேணும்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்தா கூட போதுமானது. ஸோ அந்த முந்திரி காய்கள் அளவு உங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ பாருங்கள், அந்த கடையில் இருக்கிற டெக்ஸ்சர் மாதிரியே இருக்குது, சூப்பராக இருக்கும். இதுக்கு தேங்காய் சட்னி, சாம்பார் காம்பினேஷன் நல்லாயிருக்கும். இது நீங்கள் மார்னிங் தான் செய்யணும்னு இல்லை, லஞ்சுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த காய்கறிகள் நாட்டு காய்கறிகள் போடக்கூடாது. இந்த மாதிரி கேரட், பீன்ஸு, பட்டாணி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ பட்டாணி சீசனுங்கிறதுனால நல்லாவே இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய பொங்கல் ரெசிபிஸ், கருப்பட்டி பொங்கல், ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வெண்பொங்கல், இந்த மாதிரி நிறைய பொங்கல் ரெசிபிகள் போட்டிருக்கோம். அதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். இந்த பொங்கல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.